திருப்பத்தூர் மாவட்டம் பெருமாள்பேட்டையில் திருவிழாவில் மேளதாளம் அடித்து தனது நண்பர்களுக்கு பணம் தரவில்லை என்று கூறி நடந்த தகராறில் இருதரப்பினர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் திருநாவுக்கரசு வழங்க கேட்கலாம். வணக்கம் திருநாவுக்கரசர், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெருமாள்பேட்டை பகுதியில் கடந்த 19, 20 ஆகிய 2 தினங்களில் பொன்னியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றுள்ளது. அந்த பொன்னியம்மன் கோவில் திருவிழாவிற்காக நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் மேளம் வாசிப்பதற்காக சென்றுள்ளனர். மேளம் வாசித்த பிறகும் 2 நாட்கள் கழித்தும் கூட அவர்களுக்கு பணம் கொடுக்காத காரணத்தினால் பெருமாள்பேட்டை பகுதியில் வசிக்கும் சுரேஷ் என்பவரிடம் முறையிட்டு எங்களுக்கு உங்கள் ஊரில் பணம் வாங்கி கொடுங்கள் என்று கேட்டுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த சுரேஷ் விழாக்குழுவினரிடம் சென்று மேளம் அடிக்கும் குழுவினருக்கு ஏன் இன்னும் பணம் கொடுக்கவில்லை, கொடுங்கள் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது வாக்குவாதமானது கைகலப்பாக மாறி இரு தரப்பினருக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதனை கண்ட சுரேஷின் தந்தை கிருஷ்ணமூர்த்தி தடுப்பதற்காகவும் சண்டையை நிறுத்துவதற்காகவும் சென்றுள்ளார். அப்போது விழாக்குழுவினர் கிருஷ்ணமூர்த்தியும் தாக்கியுள்ளனர். கிருஷ்ணமூர்த்தி தரப்பினர் தற்போது அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த சம்பவமாக வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் புகாரை ஏற்கவில்லை, அதாவது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சுரேஷின் மனைவி வான்மதி கொடுத்த புகாரின் பேரில் தற்போது திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மேளம் அடிப்பதற்காக பணம் கொடுக்கவில்லை என்ற இரு தரப்பினருக்கிடையே மோதல் ஏற்பட்ட சம்பவம் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.